Try this பேஜ் நம்பர் 68ல இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கந்தன் அண்ட் காவ்யா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம கந்தன் காவ்யா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேரும் இருக்காங்க. both of them are having some pen. ரெண்டு பேர்ட்டையும் some கொஞ்சம் பேனா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க கிட்ட நம்ம என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் பென் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இவங்க கிட்ட நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஒய் பென் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல கந்தன் என்ன சொல்றாரு, இஃப் யூன்றது இங்க யாரு, காவ்யா. ஓகே, இஃப் யூ கிவ் மீ ஒன் பென், அதாவது காவ்யா வந்து கந்தனுக்கு ஒரு பேனா கொடுத்தாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம், காவ்யாவோட பேனா இப்போ என்னவாயிடும், ஒய் மைனஸ் ஒன் ஆயிடும். கந்தனோட பேனா என்னவாயிடும், எக்ஸ் பிளஸ் ஒன் ஆயிடும். கிளியரா? இதுதான் ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன். தென் வி வில் ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென்ஸ் வில் யூ, குடுப்பியா அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது என்ன அர்த்தம், இங்க ஈக்குவல் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இது காவ்யா ஒரு பேனா இவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க, கந்தன் ஒரு பேனா வாங்கிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்றாங்க, எக்ஸ் பிளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒன். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒய் மைனஸ் ஒன். இந்த பிளஸ் ஒன் இந்த பக்கம் வந்தா என்ன வரும், மைனஸ் ஒன். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஒய் மைனஸ் டூ. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் நம்ம அரைவ் ஆயிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சுச்சுவேஷன். இப்போ செகண்ட் சுச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் சுச்சுவேஷன்ல இப்போ அதே மாதிரி கந்தன் கிட்ட எவ்வளவு, ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் கந்தன் காவ்யா. இப்போ செகண்ட் சுச்சுவேஷன் நம்ம போடுறோம். கந்தன் கிட்ட எவ்வளவு பென் இருக்கு, எக்ஸ் பென் இருக்கு. காவ்யா கிட்ட எவ்வளவு பென் இருக்கு, ஒய் பென் இருக்கு. இப்போ செகண்ட் சுச்சுவேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பட் இரு நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா இஃப் யூ, இங்க காவ்யா பேசுறாங்க, இங்க யூன்றது யாரு, கந்தன். ஓகே, இஃப் கந்தன் கிவ் மீ ஒன் ஆஃப் யுவர் பென்ஸ், அப்போ கந்தன் கிட்ட இருந்து என்னது, ஒரு பேனாவை காவ்யா வாங்கிக்கிறாங்க. சரியா? இதுதான் செகண்ட் சுச்சுவேஷன். கிளியர்? நம்ம ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் செகண்ட் சுச்சுவேஷன் கரெக்டா எழுதணும். தென் மைன்ன்றது என்னது, இங்க காவ்யா will become twice as yours என்னது, இங்க கந்தன். அதாவது twice as yours, twice கந்தனோடது. இவங்களது என்னவா இருக்கும், this is y plus 1. புரிஞ்சுதா? காவ்யாவோட பெண்ணு 2 மடங்கு கந்தனோட அதிகமா இருக்கும். சோ இது இப்படிதான் போடணும். twice as yours அப்படின்னா அர்த்தம் twice as கந்தன். இது இப்படி போட்டணும். இது வந்து x minus 1 is equal to 2 into y plus 1 போடக்கூடாது, தப்பு. நம்ம யாருது ட்வைஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துதான் போகணும். யாரு சொல்லியிருக்காங்க, ட்வைஸ் ஆஸ் யுவர்ஸ் அப்படின்னா என்னது, கந்தனுக்கு ட்வைஸ் ஆகுது அப்படின்னு போடணும். கிளியரா? இப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். 2 into x என்னது, 2. சோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், இங்க 2 போட்டாச்சு. இங்க x ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், y minus 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ y minus 2. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, -1 இருக்கு. அது அப்படியே நம்ம போட்டுடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னது, y plus 1. இப்போ 2 into இங்க என்ன இருக்கு, y minus 2 minus 1 என்னது, -3. that is equal to y plus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம 2 into y is 2y, plus into minus is minus, 2 into 3 is 6. that is equal to y plus 1. இப்போ என்ன பண்றோம் பாருங்க, 2y, இங்க இருக்கிற plus y என்ன பண்றேன், minus y. இந்த பக்கம் வரும்போது minus y ஆ மாறிடும். இங்க 1 இருக்கு, இந்த பக்கம் இருக்கிற -6 இந்த பக்கம் போனா என்ன ஆகும், +6 ஆயிடும். இப்போ 2y minus y என்ன வரும், y is equal to how much, 6 plus 1 is 7. இப்போ y is 7 அப்படின்னா என்ன அர்த்தம், காவ்யா கிட்ட 7 பென் இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிளியரா? if y is equal to 7 அப்படின்னா, so காவ்யா has how many pens, காவ்யா கிட்ட 7 பென்ஸ் இருக்கு. அப்போ கந்தன் கிட்ட எவ்வளவு பென்ஸ் இருக்கும், கந்தன் கிட்ட எவ்வளவு பென்ஸ் இருக்குன்னு பாருங்க. x is equal to y minus 2. கந்தன் வந்து x, y என்னது, y minus 2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. x is equal to 7 minus 2. so x is equal to என்ன வரும், 5. அப்போ கந்தன் கிட்ட எவ்வளவு பென்ஸ் இருக்கு, 5 பென்ஸ் இருக்கு. இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம செக் பண்ணணும், இவங்க சொன்ன சுச்சுவேஷன்லாம் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காவ்யா கிட்ட எவ்வளவு பேனா இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கந்தன் எழுதிருக்கோமா, காவ்யா எழுதிருக்கோமா, கந்தன். ஃபர்ஸ்ட் கந்தன் கிட்ட எவ்வளவு பேனா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், x is equal to 5. காவ்யா கிட்ட எவ்வளவு இருக்கு,
y is equal to 7. இப்போ ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல என்ன சொல்றாங்க, காவ்யா வந்து கந்தனுக்கு ஒரு பேனா கொடுத்தாங்கன்னா, அதாவது காவ்யாக்கு எவ்வளோ, இங்க நம்ம என்ன y மைனஸ் 1 போட்டிருக்கோம்ல, அப்போ 7 மைனஸ் 1 கொடுத்தாங்கன்னா இங்க என்ன வருது 5 பிளஸ் 1. ஸோ இங்க x பிளஸ் 1, இது y மைனஸ் 1. 5 பிளஸ் 1 என்னது 6, 7 மைனஸ் 1 என்னது 6. 6 இஸ் ஈக்குவல் டு 6. ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் பேனா வந்தாச்சா, ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. இப்போ செகண்ட் சுச்சுவேஷன் பாக்குறோம். செகண்ட் சுச்சுவேஷன் என்னது, x மைனஸ் 1, அதாவது கந்தனோட பேனா ஒண்ணு கம்மியாகுது அப்படின்னா என்ன அர்த்தம், 5 மைனஸ் 1. காவியாக்கு என்ன ஆகுது y பிளஸ் 1, அதாவது காவியா ஏற்கனவே 7 பென் வச்சிருக்காங்க, இங்க பிளஸ் 1 வருது. இப்போ 5 மைனஸ் 1 என்னது 4, இங்க 8, ரைட். சோ அப்போ நமக்கு என்ன சுச்சுவேஷன், 4 இங்க 2 டைம்ஸ் ஆஃப் 4, இதான சுச்சுவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், ட்வைஸ் அப்படின்றது வந்தாச்சா, ட்வைஸ் ஆஸ் யுவர்ஸ் வந்துச்சா, தென் மைன் வில் பி, காவ்யா கிட்ட எப்படி இருக்கு, காவ்யா கிட்ட 8 பென்ஸ் இருக்கு. சோ காவ்யா கிட்ட 8 பென்ஸ் இருக்கு, கந்தன் கிட்ட எவ்வளவு இருக்கு 4 பென்ஸ். அப்ப காவ்யா கிட்ட என்னது 2 டைம்ஸ் அதிகமான பென் இருக்கு. கிளியர், திஸ் இஸ் செக்.